அமெரிக்க வீதியில விழுந்து கிடந்த ஒரு உணவுக்காக இரண்டு நபர்களுக்கிடையே கடுமையான போட்டி, சண்டை நடக்கின்றது. காரணம் வறுமை, பசியின் கொடுமை. சரி, ஆனால் இதில் ஒருவர் பிற்காலத்தில் மிகச்சிறந்த அறிவியல் வல்லுநராக, உலகம் போற்றக்கூடியவராக மாறினார். யார் அவர்? அவரை பற்றி தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது உங்கள் முத்தமிழ் பார்வை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரோஜா செடியில முள் இருக்கும், மலர்லையும் இருக்கும். இன்னைக்கு அவ்வளவாக இருப்பதில்லை, நீங்கள் பார்த்திருக்கலாம், நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த ரோஜா செடியில் முள் இல்லாத செடியாக உருவாக்கியவர் இவர். ஆனால் நம்முடைய வரலாற்றில் படிக்கின்ற பொழுது என்ன தெரியும்? முள் உள்ள ரோஜா அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? முள் இல்லாத ரோஜா செடியை உருவாக்கினார். சில பழங்களுடைய தோல் மென்மையா இருக்கின்ற காரணத்தினால விரைவில் அந்த பழங்கள் வீணாகி விடுகின்றது என்ற காரணத்தினால் அந்த பழத்தினுடைய தோல் கடினமாக இருக்க வேண்டும் என்று அதை உற்பத்தி செய்தார். வெங்காயத்தினுடைய வாசனை, அதாவது அது ஒரு நாற்றம் வாசனையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த நாற்றம் இல்லாமல் உருவாக்கினார். இப்படி ஒவ்வொரு ஆராய்ச்சியின் மூலமாக அவர் மிகச்சிறந்த தாவரவியல் வல்லுநராக மாறினார். அது மட்டுமல்ல, அவர் பழங்கள், காய்கனிகள், மலர்கள் என்று ஒரு 800 ரகங்களுக்கு மேல் உற்பத்தி செய்து அதை மாற்று ரகங்களாக மாற்றி இன்று உலகமெங்கும் பரவி இருக்கக்கூடிய விவசாய ஆராய்ச்சியாக அவருடைய ஆராய்ச்சிகள் பரவி இருக்கின்றன. பல ஆயிரம் ஏக்கரில் அவருடைய ஆராய்ச்சி பண்ணை இருந்தது. உலக மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அதாவது இவருடைய சாதனைகள் இன்று உலக அளவில் பாராட்டப்படுகின்ற நிலை இருக்கின்றது என்பது ஒரு புறம் இருக்கட்டும். முதல்ல சொன்னதை இப்ப நம்ம மீண்டும் நினைத்து பார்க்கலாம். வறுமையும் பசியும் அவரை அழித்து விடவில்லை, மாறாக உலக அளவில் அவருடைய அறிவியல் சாதனை வரலாற்றில் இடம்பெறச் செய்திருக்கின்றது. நம்முடைய கஷ்டங்களுக்கு காரணம் அறியாமை அல்ல, முயலாமை என்று சொல்லுகின்றார்கள். எனவே முயற்சி இருந்தால் நிச்சயமாக இந்த உலகில் நாம் நினைக்கின்ற ஒன்றை சாதிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இத்தனை சாதனைக்கும் உரியவர் யார் என்றால் அவர்தான் அமெரிக்காவை சேர்ந்த அறிவியல் மேதை லூதர் பர்பாங்க் அப்படிங்கிறவர். என்ன நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.